நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். ஏய், இப்ப எது கதவு சாத்துன? அசோக் சார் கிட்ட ஏதோ டவுட் கேட்கணும்னு சொன்னீங்க. ஆமா, அந்த டவுட்ட நானே கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஏய் உட்காருங்கடா உட்காருங்கடா. அப்ப எங்க கிட்ட இருந்து அசோகை காப்பாத்தான் எங்களை இங்க கூட்டு வந்திருக்க, அதானே? ரொம்ப ஸ்மார்ட்டியா நீ. அப்போ டவுட்ட கிளியர் பண்ணிடலாமா? பாரா, ரிஸ்க்கு மாதிரி இருந்துக்கிட்டு டவுட்டை நமக்கே கிளியர் பண்றாலாமே. ஏய், அசோகை காப்பாத்துறேன்னு சொல்லி எங்க கிட்ட வந்து நீ தான் சிக்கியிருக்க. ஏன்றா நீ அப்பா நக்கோட கல்லாரா கனகாடா கொடப்பா கனகா, நீங்க தான்டா என்கிட்ட சிக்கிருக்கீங்க. துர்கா, யாராவது வெளிய இருக்கீங்களா? கதவை திறங்க ப்ளீஸ். துர்கா எங்கேயாவது பாத்தியா? அந்த ரவுடிங்க இங்க வந்தாங்களா? ஐயோ தெரியல, நான் பார்க்கவே இல்லை. என்ன அசோக், துர்காவை வர காணோம். சரி வா போய் தேடலாம் வா. எங்க போனா? ஹே துர்கா, எங்க போன? சின்னையா, சாப்பிடாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விடு, நீ எங்க போன? இங்க ஒரு ரவுடி கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ரவுடி கூட்டமா? ஓ அவங்களா? நீ அவங்கள பாத்தியா? பார்த்தேன். ஆனா அவங்க போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா சின்னையா, ஏதோ கேஸ் சம்பந்தமா உங்ககிட்ட டவுட் கேட்கணும்னு சொன்னாங்க. நானே என்ன டவுட்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சத அடிச்சு விட்டேன். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அப்புறம் என்ன, அவங்க போயிட்டாங்க. துர்கா, வந்தவங்க பெரிய ரவுடிங்க. அவங்க என்ன டவுட் கேட்டாங்க? நீ என்ன அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன? சொல்லு. என்னென்னமோ சின்னையா, எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். என்ன? ஏய், என்ன எங்ககிட்ட பிலிம் காட்டுறியா? நாங்களாம் யார் தெரியுமா? ஏதோ சின்ன பொண்ணு வழி காட்டுதுன்னு உன் பின்னாடி வந்தா ரொம்ப சவுண்டை கொடுக்குற. நாங்களாம் பெரிய பெரிய சவுண்டு பார்ட்டியே பார்த்துட்டு வந்தவங்க. அப்படியா? அப்ப இந்த சவுண்ட் பார்த்தலங்கற. இப்போ கேளுடா. ఎక్కడెక్కడ అన్యాయం జరుగుతుందో అక్కడక్కడ పిడుగులా వస్తాండ్రా ఈ కనగా. కడప కనగా ఇది నీతి దేవతుండే చోటురా. ఇక్కడికొచ్చి ఒకరిని చంపడానికి వస్తే
నేను చూస్తూ ఊరుకుంటారా? இவ நமக்கே பாடம் எடுக்கிறாடா. இவளை அடிச்சு காலி பண்றேன் பாரு. ஏய். మళ్ళీ ఈ చోటుకు వస్తారా? வரமாட்டோம் மேடம், வரமாட்டேன். வரமாட்டேன். வரமாட்டோம். అది మళ్ళీ ఈ చోటుకి వస్తే తిరిగి వెళ్ళడానికి మీ ఎవ్వరికి కాళ్ళుండవు. வரமாட்டோம், 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 வரமாட்டோம். துர்கா என்ன சொல்லு. அதான் சின்னையா, நான் சொன்ன விளக்கத்தை கேட்டு அவங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல உங்களை எதுக்கு பார்க்கணும்னு தான் அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. சரிங்க சின்னையா, திடீர்னு ஆளுங்க வரவும் நீங்க சரியா சாப்பிடல. நாளைக்கும் இதே மாதிரி விதவிதமா சமைச்சு கொண்டு வரேன், நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். அசோக், ரவுடிங்களுக்கு இவ டவுட் கிளியர் பண்ணனு சொல்றா. அதை கேட்டுட்டு அவங்கள அமைதியா போயிட்டதா சொல்றா. அவனுங்க என்ன டவுட் கேட்டானுங்க, இவ என்ன கிளியர் பண்ணா? ஒண்ணுமே புரியலையே. என்ன அசோக் இது? இங்க என்ன நடக்குது? சார் கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க தானே அசோக் சார்? ஆமா. சும்மா சொல்லக்கூடாது சார், உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் சார். 5-6 பவுன்சர் வச்சிருக்கவங்க கூட இந்த காலத்துல பாதுகாப்பு இல்ல. அவங்க கூட பயத்துல தான் இருப்பாங்க. ஆனா நீங்க வேற லெவல் சார். உங்க பவுன்சரை மீறி உங்களை யாரும் நெருங்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா பயம்னா என்னன்னே தெரியாது சார். என்ன, நீங்க இன்னும் போகலையா? இல்ல மேடம், நாங்க இங்க வந்தது வக்கீல் சாருக்கு தெரியும், ஆனா போறது தெரியாது மேடம். அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு. நீங்க கோவப்படாதீங்க, நாங்க வந்த வழியே போயிடுறோம். ஏய், இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடுவா? சார் சார் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்க சார். போலீஸ் வந்து எங்களை சேஃபா கூட்டிட்டு போட்டோம். அவங்க அடிச்சிருந்தா கூட இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்காது. என்னடா சொல்ற? சாரி சார், இதுக்கு மேல கட்ட தாங்காது. ஆளை விட்டா போதும். நாங்க வரோம். டேய் வாங்கடா போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயோ அம்மா, அம்மா. ஏ துர்கா, அவங்கள என்ன பண்ண? அவன் ஏன் கட்ட தாங்காதுன்னு சொல்லிட்டு போறான்? ஐயோ சின்னையா, அவங்க சொன்னது கட்டை இல்ல, கட்டு கட்டு, கேஸ் கட்டு. அததான் அப்படி சொல்லிட்டு போறாங்க. சரிங்க சின்னையா, நான் கிளம்புறேன். வரேன் பூஜிதா, டாடா. டேய் அசோக், நிச்சயமா இவ பழைய துர்காவே கிடையாது. அவளுக்குள்ள நிறைய மாற்றம் தெரியுது. ஆனா என்ன பண்ணி இவள பழைய துர்காவா மாத்துறது? அவளா மாறினாதான் உண்டு. டேய், ஆனா நம்ம பேசின மாதிரியே நடக்குது. இவ கண்டிப்பா பழைய துர்காவே இல்ல.
ஏதோ புதுசா பொறுப்பெடுத்து வந்தவ மாதிரி வந்திருக்கா. மருது, சாமி. நீ போய் மை டப்பாவை எடுத்துட்டு வா. சரிங்க சாமி, போய் எடுத்துட்டு வரேன். ஓ ஓம் ஐம் ரீம். இந்தாங்க சாமி. ஆ, நீ போய் மத்ததெல்லாம் தயார். சரிங்க சாமி. ஓ காளி, நீலி, திரிசூலி, சரியான நிமித்தம் கிடைச்சு உன் அருளால இந்த யாகத்தை தொடங்கி இருக்க. நீ எனக்கு நல்வாக்கு தரணும். காளி தாயே, இந்த சேலையை அக்னிக்கு அர்ப்பணிக்கிற. அந்த அக்னி வழியா ஒரு உண்மையை கேட்கிற. எனக்கு நல்ல வாக்கு கொடு தாயே. இந்த சேலையோட சொந்தக்காரி அவ யாருங்கிற உண்மையை எனக்கு காட்டு தாயே. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன் காலடியில வச்சு மரப்பாச்சி பொம்மைக்கு 3 ஆணி அடிச்சு பூஜை செஞ்சு உன் ஆசீர்வாதத்தோட பலி கொடுத்த துர்கா என் கண்ணு முன்னாடிய உயிரோட வந்து நிக்கிறா. என் கனவுல வந்து வாளால என் தலைய வெட்டி எரியறா. அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் தாயே? செத்து போனதுக்கு அப்புறமும் நடமாடுற துர்காக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு சொல்லு தாயே. தாயே, உன் பதில் கிடைச்ச உடனேயே அவளோட ஒத்த தலைமுடிய பூஜையில வச்சு அவள் அங்க ரத்தம் கக்கி சாகடிக்க குட்டி பிசாச ஏவி விடுற. சொல்லு தாயே, துர்காவா வந்திருக்கிற அவ யாரு? அவளை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். ஓம் ஐம் ரீம் க்ளீம் ப்ரீம் ஐம் காளி. ஜெய் ஜெய் ஜக்கம்மா. காளி, சூளி, மந்திரக்காரி, மதிமயக்கி, ஏன் மௌனமா இருக்க? அந்த துர்காவை பத்தி எனக்கு சொல்லு. நீ சொல்லல, இந்த முடிய வச்சு அவளை அங்கேயே குட்டி பிசாசை ஏவி விட்டு நான் சமாதியாக்கிடுவேன். செய்யட்டா தாயே? தாயே, இத்தனை முறை கேட்டு நீ ஏன் மௌனமா இருக்க? சொல்லு தாயே. நான் பூஜையில உனக்கு என்ன குறை வச்சேன்? என் யாகத்தையே கெடுக்கிற மாதிரி ஏன் இப்படி பேய் காத்து அடிக்குது?
காலன் ஐயா, பூஜை முடிஞ்சுதா? வீட்டுக்கு வந்திருக்கிறது யாரு? துர்கா இல்லதானே? சொல்லுங்க ஐயா, வந்திருக்கிறவ யாரு? நான் பேசுறது கேக்குதா? ஏன் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? உங்ககிட்ட இருந்து பதில் வரும்னு காத்திருந்து காத்திருந்து என்ன அறியாமையே அப்படியே நான் தூங்கிட்டேன். சொல்லுங்க ஐயா. ஆவுடை, இப்ப மட்டும் நான் சூதனமா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் என் தலை துண்டாய் விழுந்திருக்கும். இந்நேரத்துக்கு என் மரண செய்தி தான் உனக்கு வந்திருக்கும். என்ன சொல்றீங்கய்யா? இதுதான் நடந்தது. இன்றைக்கு என் தலை தப்பிச்சது. இல்லனா ஐயா, நீங்க அங்க இருந்து சொல்றீங்க, ஆனா எனக்கு இங்க கொலையெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது. ஏயா, வந்திருக்கிறவ துர்காவான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். அதுக்கு இவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா வந்திருக்கிறவ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஐயோ, இந்த நேரத்துல போய் பவர் கட் ஆகுது. ஐயா, ஹலோ ஆவுடை. ஐயா ஐயா, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஆவுடை, நான் பேசுறது கேக்குதா? ஐயா ஐயா ஐயா, ஹலோ. அங்க யாரு நிக்கிறா? அக்காவா இருக்குமோ? அகிலாக்கா, அக்கா, அக்கா, நான் கூப்பிடுறது கேக்கலையா? என்ன இது, சத்தத்தையே காணோம். அக்கான்னு கூப்பிட்டா பதிலே காணுமே. ஒருவேளை அக்காவா இருக்காதோ? வீணாவா இருக்குமா? ஏ வீணா, வீணா, வீணாவா இருந்தா இந்நேரம் திரும்பி இருப்பாளே. வீணாவும் இல்லாம வேற யாரா இருக்கும்? சத்யாவா இருக்குமோ? அம்மா சத்யா, அம்மா சத்யா, என்ன இவளும் திரும்பல? ஒருவேளை துர்காவா இருக்குமோ? ஏ துர்கா, துர்கா, துர்கா,
இருக்கீங்க? ஐயோ, என்ன அங்கேயும் என்னையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அங்க அங்க அங்கேயா? அங்க என்ன? அங்க யாரோ நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப காணோம். அங்க யாரும் இல்லையே. இல்ல, யாரோ நின்னுட்டு இருந்தாங்க. நான் யாருன்னு கேட்டேன். ஆனா அவங்க பதில் சொல்லல. ஏதாவது துணியை பார்த்து ஆளு நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல இல்ல, நான் பார்த்தேன். சொன்னா சரின்னு நம்பி போகணும். திரும்ப திரும்ப கேட்டா